ஹலோ காய்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்ஓஏனா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்றாங்க. மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்றது வந்து ஒரு சார்ட்டர்ட் டாக்குமெண்ட் ஆஃப் த கம்பெனி அப்படின்றாங்க. கம்பெனிக்கு முக்கியமான டாக்குமெண்ட். அவுட் சைடு வேர்ல்டுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸ்டர்னல் டாக்குமெண்ட், ஒரு கம்பெனிக்கு என்னென்ன தேவை, ஒரு கம்பெனி எப்படிலாம் இருக்கணும், அதை பற்றி சொல்கிறது தான் அந்த எம்ஓஏன்றாங்க. தென் எம்ஓஏ பற்றி எதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா செக்ஷன் 2/56 டிஃபைன் பண்ணியிருக்காங்க கம்பெனி ஆக்ட் 2013. எம்ஓஏன்றதை பொறுத்தவரை கம்பெனியோட ஒரிஜினல் ஃப்ரேம் ஆர் எஸ் ஆல்டர்னேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைம் டு டைமுக்கு ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எம்ஓஏல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஃபைன் த பவர்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த கம்பெனி. ஒரு கம்பெனிக்கான பவர்ஸையும் ஆப்ஜெக்டிவ் பற்றி சொல்லியிருக்கோன்றாங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கம்பெனி அண்ட் அவுட் சைடு இருக்க உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லியிருக்கோன்றாங்க. ஒரு கம்பெனி அதாவது எம்ஓஏக்கு பியாண்டாக ஒரு பவர் இருந்துச்சுன்னா அது அல்ட்ரா வைரஸ்னு சொல்லுவோம். அது வந்து வாய்டு அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனி கண்டிப்பாக பேசிக்காக வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதோட கண்டென்ட் வந்து செக்ஷன் 4 வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னா நேம் கிளாஸ், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளாஸ், ஆப்ஜெக்டிவ் கிளாஸ், லயபிலிட்டி கிளாஸ், கேபிட்டல் கிளாஸ் அண்ட் அசோசியேஷன் ஆஃப் கிளாஸ். நேம் கிளாஸ்னால் ஒரு கம்பெனிக்கு என்ன மாதிரி நேம் வைக்கணும், லிமிடெட் ஆர் பிரைவேட் லிமிடெட்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட்டோட ரிலேட்டடான பேரையோ இல்லைனா ஒரு பப்ளிக்கு ஃபெமிலியராக இருக்க மாதிரி நேம் எந்த வைக்கக்கூடாது, கொஞ்சம் யூனிக்காக வைக்கணும். நம்ம அப்போ தான் நம்மளோட நேமை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. யாருன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் வந்து அப்ரூவ் பண்ணணும். நம்மளோட நேமை அப்ரூவ் பண்ணால் மட்டும் தான் அந்த நேமை நம்ம கம்பெனிக்கு வைக்க முடியுன்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு கீர்த்தி லா பிரைவேட் லிமிட் இந்த மாதிரி நான் வச்சுக்கலாம். ஆனால் என்ன மாதிரி நான் வைக்கக்கூடாதுன்னா இந்தியன் ரயில்வே பார்சல் லிமிட் இந்த மாதிரி நான் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த நேரத்தில் சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இதை பற்றி செக்ஷன் 12 வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனின்றவங்க கம்பெனியோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்றது அங்கே எம்ப்ளாய்க்கு தெரிஞ்சிருக்கணுன்றாங்க. அதுமாதிரி கம்பெனியோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அது வந்து வித்தின் த ஸ்டேட்டாகவும் இருக்கலாம், இல்லை வித்தவுட் த ஸ்டேட்டாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த ஆஃபீஸ்க்கு வெளியே வந்து மென்ஷன் பண்ணிக்கணும், இந்த கம்பெனிக்கு இது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஒரு கம்பெனியை கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஆர்ஓசியில். அது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்டிவ் கிளாஸ்னால் ஒரு கம்பெனிக்கு வந்து என்னென்ன விஷயம் அவங்க பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங்களோ ஒரு ப்ராடக்ட்டோ என்ன பண்ணுறாங்க அந்த கம்பெனி அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது ஆப்ஜெக்டிவ் கிளாஸ். ஒரு ஆப்ஜெக்டிவ் கிளாஸில் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கணும். நான் இப்போதைக்கு சும்மா இல்லைங்க டயர் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு டயரை மட்டும் வச்சுக்கக்கூடாது. ஃபியூச்சரில் நான் டயர் ரிலேட்டடான எல்லா வேலைக்கும் நான் பார்க்கலாம்ல. இப்போ டயருக்கு ஏதாச்சும் கம்பி போகிறதாலோ இல்லை ஸ்க்ரூல் போகிறதாலோ ஏதோ ஒரு விஷயம் தான் டயர் ரிலேட்டடாக ஃபியூச்சரில் பண்ணலாம். ஸோ அதனால் அந்த ஆப்ஜெக்டிவ் கிளாஸ் தான் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அது எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்புறம் லயபிலிட்டி கிளாஸ், கம்பெனி வந்து லிமிட்டடாகவும் அன்லிமிட்டடாகவும் லயபிள் ஆகும். அதான் ஸ்டேட் வந்து ஓகேவா, அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஏஓஏ வந்து ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதை ஃபாலோ பண்ணலன்னா கம்பெனி லயபிள் ஆகாது. பட் நம்ம ஃபாலோ பண்ணி இருந்தால் மட்டும்தான் கம்பெனி அதில் ஏதோ ஒரு மேட்டர், அதாவது ஏஓஏ வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கம்பெனி வந்து லயபிள். இன்ஸ்பெக்ஷன் வரும்போது பார்ப்பாங்க, ஏதாச்சும் தப்பாக இருந்தால் கம்பெனி லயபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. கேபிட்டல் கிளாஸ்னால் ஒரு கம்பெனிக்கு முதலீடு போடுறோம் நம்ம ஷேர் கேபிட்டல், அதை சொல்லியிருக்காங்க. ஒரு அசட்டாக இருக்கட்டும் டெப்ஸாக இருக்கட்டும் அதை பற்றி சொல்கிறதா வந்து கேபிட்டல் கிளாஸ்ன்றாங்க. அசோசியேஷன் கிளாஸ் அதாவது என்னென்னா ஒரு டிக்ளரேஷன் பண்ணும், எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக டிக்ளரேஷன் பண்ணுவோம்ல ஒரு கம்பெனியை, அதுதான் வந்து அசோசியேஷன் கிளாஸ்ன்றாங்க. இதில் என்னென்ன விஷயத்தை ஆல்ட்ரேட் பண்ணலாம் எம்ஓஏல அப்படின்னு பார்த்தோன்னா வித்தின் த ஜூரிஸ்டிக்ஷன் அதான் நம்ம ஆல்ட்ரேட் பண்ணலாம். வித்தின் த சேம் சிட்டி ஜூரிஸ்டிக்ஷன் இருந்தாலும் நம்ம ஆல்ட்ரேட் பண்ணலாம். இல்லை 2 டிஃப்ரெண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் சேம் ஸ்டேட்டாக இருந்தாலும் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷன் இருந்தாலும் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னா பிளேஸை பண்ணலாம், ஆப்ஜெக்டிவ் பண்ணலாம், கிளாஸை பண்ணலாம். பட் வந்து ஒரு கம்பெனியை கூட பண்ணலாம். பட் என்னன்னா அதுக்கான ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்கணும். எதுக்கு நம்ம பண்ணுறோன்ற ஜஸ்டிஃபிகேஷனாக ஏதாச்சும் ஒரு எதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்ற நம்ம சொல்லி ஆகணும். அது வந்து வேலிடாக இருக்கணுன்றாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து உடனேலாம் நமக்கு ரெஜிஸ்டர் அதாவது சேஞ்ச் பண்ண முடியாது. 1 இயர் 2 இயர் மோர் தென் இயர்ஸ் கூட ஆகலான்றாங்க. இப்போ வந்து நான் பிளேஸை வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றப்ப வித்தின் த ஜூரிஸ்டிக்ஷனாக இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல்லையோ ஸ்டேட்லேயே நான் பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. மேபி அது அவுட் சைடாக இருந்துச்சு பட்சத்தில் நான் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் அண்ட் யூனியன்ட்ட அப்ரூவ் வாங்கியிருக்கணுன்றாங்க. மாற்றணும்னா ஒரேடியாலாம் மாற்ற முடியாதுங்க. இப்போ இருக்கிற கீர்த்தி பிரைவேட் லிமிட்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா கீர்த்திஸ் இல்லை கீர்த்திஸ் புக் லா பிரைவேட் லிமிட் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதை விட்டுட்டு நான் ஃபுல்லாக பேரையே மாற்றினேன்னா கண்டிப்பாக வந்து அப்ரூவ் வாங்கணும். யார்ட்டனா யூனியனில் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டில் வந்து நான் கண்டிப்பாக வந்து பர்மிஷன் வாங்கி அப்ரூவ் வாங்கியிருக்கணும் அப்படின்றாங்க ப்ராப்பரான டாக்குமெண்ட்டோட. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ்னால் என்ன, அது அல்ட்ரா வைரஸ்னால் நமக்கு தெரியும், அது வாய்டு, அது பியாண்ட் ஆஃப் த பவர் அப்படின்னு இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒரு எம்ஓஏல வந்து பியோட அதுக்கு அது வரம்பை மீறி, எம்ஓஏன்றது ஒரு வரம்பு, அதை மீறி இருந்துச்சுன்னா அது வந்து அல்ட்ரா வைரஸ், அது வந்து வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு இம்பார்ட்டன்டான கேஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா ஆஷ்பெரி ரயில்வே கேரேஜ் அண்ட் அயன் கோ லிமிட். இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவங்க வந்து பியாண்ட் த ஆப்ஜெக்ட், அது ஆப்ஜெக்ட் பியாண்டாக நடந்திருப்பாங்க. எம்ஓஏ வந்து அதனால் வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல அல்ட்ரா வைரஸ் டாக்டரினையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லக்ஷ்மன் இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து இது ப்ராப்பராக வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஃபண்டெல்லாம். ஸோ வந்து எம்ஓஏ வந்து எம்ஓஏலே ஃபண்டை பார்த்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த லைஃப் இன்சூரன்ஸில். ஸோ வந்து இது வந்து ஒரு வாய்டு கான்ட்ராக்ட், வாய்டு ஃபண்ட் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த காஃபி கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் த காஃபி பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நாட் எங்கேஜ் இன் அதர் ட்ரேடு. மித்த ட்ரேடை பற்றி அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ட்ரேடு வேலையெல்லாம் அவங்க ஆப்ஜெக்டிவ் இல்லாத விஷயத்தை பண்ணியிருக்கனால இந்த இடத்துலையும் அல்ட்ரா வைரஸ் வந்து அவங்கள வந்து வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக எப்போவுமே ஆப்ஜெக்ட் கிளாஸில் நம்ம ஒரு ஃபார்ம்
இந்த கம்பெனி நான் இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் பண்ணுறேன், இந்த மேனுஃபேக்சரிங் தான் பண்ணுறேன் அப்படின்றத ஒரு ப்ராப்பராக அந்த டாக்குமெண்ட்டில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கு ரிலேட்டடான எல்லா விஷயத்தையும் நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கணும். இல்லைனா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வருங்க. இன்ஸ்பெக்ஷன் வரும்போது அல்ட்ரா வைரஸ் வந்து அதை வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. லீகல் இம்பார்ட்டன்ட் ஆஃப் த எம்ஓஏ என்ன பார்த்தோன்னா, இது வந்து கவர்னட் ஆல் இன் ஆக்டிவிட்டீஸாக இருக்கணும். அது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு கவர்னராக தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லிமிட்டடாக தான் இருக்கணும், பியாண்டாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பப்ளிக் டாக்குமெண்ட்டை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து வச்சுக்கணும். எம்ஓஏ சரி ஏஓஏ சரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இன்ஸ்பெக்ஷன் வரும்போது நம்ம காட்டணும் அதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் வந்து ஏஓஏ வந்து இவங்க தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி உருவாக்குனதுக்கு அப்புறம் தானே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுவாங்க. அதை பற்றி ஏஓஏ பற்றி வரப்போகிற கிளாஸஸில் பார்ப்போம். இது எல்லாமே சொல்கிறது தான் எம்ஓஏன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ காய்ஸ். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.